வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு சிறப்பு விழா. கோயில் தெருக்களில் அனைவரும் செல்லலாம் என்ற உரிமையை பெற்றுத்தந்த வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டம் நடந்து 100 ஆண்டுகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் தலைமையில் கேரள மாநிலம் வைக்கத்தில் 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு சிறப்பு விழாவிற்கு தலைமை ஏற்று நூற்றாண்டு மலரை வெளியீட்டு விழா பேருரை நிகழ்த்துகிறார்கள் மாண்புமிகு கேரளம் மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள். பெரியாரும் வைக்கம் போராட்டமும் நூலை வெளியிட்டு முன்னிலை ஆற்றுகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் தலைமையில் கேரள மாநில வைக்கத்தில் 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் போராட்ட நூற்றாண்டு சிறப்பு விழாவிற்கு தலைமையேற்று நூற்றாண்டு மலரை வெளியீட்டு விழா பேருரையை நிகழ்த்துகிறார்கள். மாண்புமிகு கேரள மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் பெரியாரும் வைக்கம் போராட்டமும் நூலை வெளியிட்டு முன்னிலை ஆற்றுகிறார்கள். திரு வீரமணி அவர்கள் தலைவர் திராவிட கழகம் சிறப்புரை ஆற்றுகிறார்கள். நாள் 28/12/2023 வியாழக்கிழமை நேரம் காலை 11:15 மணி. இடம் சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கம், சென்னை. அனைவரும் வருக வருக. சிவதாஸ் மீனா EAP தலைமை செயலாளர். காஞ்சிபுரத்தில் என்கவுண்டர். பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 2 ரவுடிகள் சுட்டு கொலை. போலீசார் அதிரடி நடவடிக்கை. எண்ணூர் டிசம்பர் 28. எண்ணூர் உரத்தொழிற்சாலை முன்பு கூடிய அப்பகுதி பொது மக்களை படத்தில் காணலாம். எண்ணூர் உரத்தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் பரபரப்பு, மூச்சு திணறல், கண் எரிச்சலால் 10 கிராம மக்கள் அவதி. Hi, good morning, my dear beautiful peoples and real radio reality viewers. இப்போது இந்த யூடியூப் மட்டும் இல்லாமல் இருந்திருந்துன்னு வைங்களேன், நிறைய உண்மை விஷயங்கள், சுதந்திரம், ஆமாம், ஏகப்பட்ட நல்ல கருத்துக்கள், ஒரு சிறப்பான சமுதாயம் எப்படியெல்லாம் உருவாக வேண்டும் என்ற மாதிரி விஷயங்கள் இந்த உலகுக்கு தெரியாமலே போயிருக்கோம். அந்த பத்திரிக்கை மீடியாலாம் பாதிக்கு பாதி பொய் சொல்கிறது, கமர்ஷியல், காசுக்கு வேலை செய்பவர்கள், விளம்பரத்தை நம்பி வாழ்பவர்கள். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். வியூவர்ஸ், காஞ்சிபுரத்தில் என்கவுண்டர், 2 ரவுடிகள் சுட்டுக்கொலை. சூப்பர். காவல்துறை கடவுளுங்க, கடவுள்லாம் இங்கே கிடையாது. கடவுளாவது மயிராவது, காவல்துறை தான் கடவுள். மக்களை நேசிப்பவர், காப்பாற்றுபவர், பாதுகாப்பு. அப்படி படம் லஞ்சம் கஞ்சம் வாங்கி இந்த ரவுடி பசங்க கூட சேர்ந்துக்கின்னு, அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கின்னு இந்த அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போட்டுன்னு இருக்காங்க. இது தப்பு. காவல்துறையே பொங்கி எழு, சுட்டு தள்ளு. ஆமாம், முக்கால்வாசி பேர் தமிழ்நாட்டில், முக்கால்வாசி பேர் ரவுடி பசங்க தான். அதில் முதன்மை வைப்பவர்கள் இந்த அரசியல்வாதிகள் தான். பெரிய ஒரு தலைவரை பக்கத்தில் இந்த போலீஸ்காரர் சுடலை. அப்படித்தான் காவல்துறையே பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்திலே இருக்கிறான். திட்டு பசங்க எல்லாரும் சுட்டு தள்ளுன்றா. ஹிட்லர் பண்ணல. காவல்துறை நீ கடவுள், உன்னை நம்பி தான் உலகம். காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஆமாம், ஜான் பாஸ்கோ ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுங்க. அந்த
தவறான அதிகாரிகளுக்கு அல்லக்கைங்க, ரவுடிங்க இல்லன்னு வச்சுக்கங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒழுங்கா திருந்துருவாங்க. நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கண்டுக்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது. காவல்துறை நீ தானே தகப்பன், இந்த உலகத்துக்கெல்லாம் நீ தானே தகப்பன். தகப்பனாகிய நீ புள்ள தப்பு பண்ணுது, அதாவது மக்கள் தப்பு பண்றான், அத தண்டிக்கலன்னா அப்புறம் இங்க பாருங்க காவல்துறையே, இந்த சுனாமி, கினாமி, பேரிடர்னு ஏகப்பட்ட விஷயம் வந்துன்னு இருக்குது. எனக்கு தெரியும், நான் தீர்க்கதரிசி. கிளி சொல்கிறத நம்புவேன், எலி சொல்கிறத நம்புவேன், ஜான் பாஸ்கோ சொல்கிறது நம்ப மாட்டியா? ஜான் பாஸ்கோ வந்து கிளி இலிலாம் இல்லைப்பா, ஜோசியக்காரன் இல்லை, அறிவு இல்லாதவன் இல்லை, திருட்டு பையன் இல்லை, அறிஞன், தீர்க்கதரிசி. என்ன நடக்க போகுதுன்றத புஸ்தகங்கள் விஷயங்கள் படித்து அறிவோடு சொல்கிறேன். உலகம் இயற்கை அவனுக்கு அழிக்கிறதுக்கு முன்னாலே நீயே இந்த திருட்டு பசங்களை அழிச்சிட்டு வியூவர்ஸ், யூடியூப் பார்த்தீங்களா? அது இல்லைன்னா எவ்வளோ விஷயங்கள் தெரியாமையே போயிருக்கோம். ஆமாம், இந்த சோஷியல் மீடியான்றான், பத்திரிக்கைன்றான், எவ்வளவோ இருக்குது. யாரும் உண்மையை சொல்ல மாட்டான், போடவும் மாட்டான். போட்டால் கவர்மெண்ட் கட் பண்ணிவிடும், எடிட் பண்ணிவிடும். பண்ண மாட்டானுங்களே துட்டு பைசா. பட் யூடியூப் அப்படி இல்லை. நீங்கள் பாருங்கள், இன்னும் 6 மாதத்தில் யாராக இருந்தாலும் பார்க்குறோம். ஐம் ஏ யூடியூபர், ஐம் ஏ யூடியூபர், ஐம் ஏ யூடியூபர், ஐம் ஏ யூடியூபர். எப்படி டிவி இல்லைன்னா உங்கள் வீட்டில் டிவி இல்லையா, உங்கள் வீட்டில் உங்களுடைய செல்ஃபோன் இல்லையா, ஐயா அப்படின்னு சொன்னானுங்கள, அதெல்லாம் மாற போகுது. ஐம் ஏ யூடியூபர், ஐம் ஏ யூடியூபர். யாவோட கையை பிடிச்சி ஐம் ஏ யூடியூபர், 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 யூடியூபர். இது யூடியூபர் யுகமாய் மாறி இருக்கிறது, மாறப்போகிறது. உண்மையை பேச போகிறது. தப்பு எல்லாம் அழிய போகுது. So viewers, you have a beautiful weapon in your hand. That is what? What is that? Huh? Cell phone, Android phone. So make yourself a YouTuber. நீ ஒரு யூடியூபராக மாறு, காசு கிடைக்கும். நல்ல விஷயத்தை போடு. தப்பான நீங்கள் போடுறாங்க இமேஜஸ், வீடியோஸ், கருமா இந்த ட்விட்டர்லாம் இருக்கே, இந்த ட்விட்டர், அப்புறம் எக்ஸ், அப்புறம் இன்னொன்று மாதிரி படிச்சதுலாம் எல்லாம்ப்பா. அதெல்லாம் பெரிய பெரிய நடிகர்லாம் செம துணியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டேது, அழகாக இருக்காங்க, செம சூப்பர். ஐ லைக் இட். பட் இருந்தால் கூட சரி, நிறைய விஷயங்களை சுற்றி கேமரா ஓடிக்கிட்டே இருக்கணும். கேமரா ஓடிக்கிட்டே இருக்கணும். குற்றங்களை பட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் நடுங்கி கொண்டு ஷூட் பண்ணி சாவடிச்சிக்கிட்டே இருங்க.